இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்களே கிளம்புங்க, நான் பின்னாடி வந்துடுதேன். உங்க ஆட்டோ வந்து நிக்குது பாருங்க. என்னது புறப்படுறீங்களா? அண்ணே நீ வரலையா? இல்லை, கலெக்டரோட மீட்டிங் இருக்குல்ல, அதுவும் ஆய்வறிக்கையை பத்திலாம் பேசுற மீட்டிங் அது. கண்டிப்பா போயே ஆகணும். என்னன்னு? டேய் என்ன இது? வளகாப்பு ஓ முன்னாடி தானே நடக்கணும். நீ தாண்டா நடத்தி வைக்கிறவன். நீ இல்லாம எப்படிரா? திடீர்னு ஏன் இந்த கலெக்டர் மீட்டிங்? எங்க இருந்து வந்து குதிச்சுது? எட்டி பரணி, நெசமாவே இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் தான். இல்லை, ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல நிறைய நம்ம திட்டம்லாம் நிதி ஒதுக்கீடு இல்லாம அப்படியே நிக்குதுலாம். நான் தான் நின்னு பேசினேன் இன்னைக்கு மீட்டிங்ல. அப்பதான் நிதி எல்லாம் ஒதுக்குவாவ. அப்ப எசைக்கு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? நீ வரலன்னா அவ அப்செட் ஆயிடுவாள்ல. நான் வரமாட்டேன், நான் சொல்லுதேன். நீங்க போங்க, மீட்டிங் முடிச்சோடனே அப்படியே ஓடி வந்துடுதேன். அது வரைக்கும் எசைக்கிட்ட சொல்லு, அவ புரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஏல அவ பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நீ வராம அவ கையில வளையல ஏத்தே விட மாட்டாள. அப்பா அதான் என்ன நேரா வரேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன? வாங்க போலாம். சரி, ஆனது ஆகட்டும், கிளம்புங்க. ஆமா கிளம்பியாச்சுல, அங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். குடு. அண்ணன் வரலையா? உடனே பொங்கிடாத. அவன் ஒரு வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். முதல்ல நீ கண்ட்ரோலா இருமா. அம்மா தாயே எசுக்கி, தயவு செஞ்சு அழுகையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. அண்ணன் கலெக்டர் மீட்டிங் தான் போயிருக்கு, முடிச்சிட்டு வந்துரும். ஏட்டி எல்லாத்தையும் வெளியே நின்னே பேசிட்டு இருப்பீங்களா? ஆனா உள்ள போவோம். வாங்கடி. தீர்க்காயுசா இருக்கணும். எந்திரிங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லபடியா பிள்ளைய பெத்து கொடுக்கணும். கொடுத்தா இது இந்தாங்க மருமோன, இந்தாத்தா. ஏட்டி, நீ திருத்தத்தனமா சேலையை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடு. அண்ணன் வர்றப்ப அசந்து போயிடணும். ஆமா ஆமா, உன் அண்ணன் வர்றப்போ நீ அழகான தங்கச்சியா இருக்கணும். அக்கா, நானே உனக்கு சூப்பரான வலுவி வாங்கியிருக்கேன். எப்பா அண்ணன் வந்துரும்ல? என்னதான் நீ கோட்டிக்காரி மாதிரி கேட்டுட்டு இருக்க? அவன் சொல்லிட்டு தானே போயிருக்கா. இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கா, வராம இருப்பானா? என்னத்தான் நீ? இல்லை, சொல்லு சண்முகம். பையெல்லாம் என்கிட்ட கொடுத்து நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிட்டேன். நான் போய் அங்க என்னத்தை செய்ய போறேன்? நீ லேட் ஆகுதுல, நீ நேரா போய் வளகாப்புக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சாங்கியத்தெல்லாம் ஆரம்பிக்க சொல்லு. நான் பின்னாடியே வருவேன். இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு எஜிகிட்ட சொல்லு. அம்பிட்டு தானே. இந்த ஃபைலை பிடி. எந்தெந்த ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? இல்லை, இதெல்லாம் ரெடி பண்ணோடனே நான் எனக்கே சொல்லுதியா, நீ முதல்ல கிளம்பல. ஏன்பா, வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவா? நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பல, நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரி சண்முகம். இவன் வேற பேசிட்டே இருக்கானுங்க. நெசமாவே மீட்டிங் தானா? இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணுமே. சத்தீர் விசாரிக்கிறேன். சார், கலெக்டர் மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. மீட்டிங் இன்னுமா நடந்துட்டு இருக்கு? முடியலையா? எல்லா கவுன்சிலரும் பேசணும்ல. சம்பவம் பேசிட்டானா? பிரசிடென்ட் சார்வால் கடைசியில பேசணும். மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுரும். சரிங்க. ஏடி, மீட்டிங் இன்னும் முடியலையாம்டி. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் தான் சொன்னாரு. சம்பவம் இன்னும் பேசவே இல்லையா. முடிஞ்சதும் வந்துருவான். சரியா? நெசம் தானே மாமா? ஏய், உன் புருஷன் முத்துப்பாண்டி போலீஸ்காரன்டி. அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். முதல்ல நீ அழாம இரு. அதுக்குள்ள இங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சுனா எல்லாம் உடம்புடி. அவனுக்கு ஒரு போனை போடுப்பா. ஏப்பா, மீட்டிங்க்கு நடுவில் ஃபோனை போட்டா வெய்வாப்லிப்பா. ஏன்னா போன போடல. ஏப்பா, ஃபோன் எடுக்கலையே, மீட்டிங் முடியலையே என்னமோ. என்ன பண்றான்? இல்லையே,
இந்த நேரத்துக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கணுமே. கலெக்டர் வேற ஆலந்தலையில தண்ணி டேங்க் திறந்து வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க அந்த கான்ஸ்டபிள் தான் இருக்கார்ல, ஃபோன் பண்ணி கேள. ஹலோ ஐயா, நான் தான் தகவல் சொல்ல மறந்துட்டேன். அது இல்ல ஓய், இன்னுமா மீட்டிங் முடியல? மீட்டிங் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலெக்டர் அனுப்பி வச்சுட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தகவல் சொல்ல மறந்துட்டேன். அப்ப சம்முவோ? அவர் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சே. அப்பாடா, 10 நிமிஷம் ஆச்சா? சரி சரி சரி, நீரு ஸ்டேஷனுக்கு போவோம். நான் போறவ கூப்பிடுதேன், சரியா? சரிங்க சரிங்க. என்னல மீட்டிங் இப்பதான் முடிஞ்சிருக்கு. சம்முவ வண்டியில வந்துட்டு இருப்பான், அதனாலதான் போன் எடுக்கலையா. இப்போ வந்துடுவான். அவன் வரமாட்டாளா? எனக்கு நல்லா தெரியுது. ஏலா, அவன் வேண்டாம் வெறுப்பாதானே இந்த வளகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்ல, பாண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. அவன் ஏதோ டிராபிக்ல தான் இருக்கான். வைகுண்ட சார்வால், நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கேன். வளகாப்பெல்லாம் கரெக்டா அந்த நேரத்துல பண்ணிடணும். என்னாச்சு சார்வால்? அவனை இன்னும் காணும். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போன போட்டா கூட எடுக்க மாட்டான். நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னடி என்னாச்சு? மா, இவ்ளோ நேரமா ரிங் போச்சு, இப்ப திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னவோ ஏன் வாய் அடைச்சிங்களே. இப்ப பாருங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அதானே அர்த்தம். அதுக்கு தான் கலெக்டர் மீட்டிங்னு, காது குத்து மீட்டிங்னு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க வராம இருக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியலீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். எங்க அண்ணன் என்ன விட்டு கொடுக்காது. நிச்சயம் எங்க அண்ணன் வந்துரும். கிழிச்சாவே. அப்பா, எதுக்காக கர்ப்பிணி பொண்ணை கண் கலங்க வைக்கிறீங்க? நிச்சயமா வரேன்னு சொன்னா கட்டாயமா வருவான். நீங்க சும்மா இருங்க. இல்ல பரணி, எதுக்குல நான் சும்மா இருக்கணும்? என் தம்பி அவன் பண்ண கூத்தல்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கு பஞ்சாயத்து ஆபீஸ். அங்க இருந்து பொடி நடைய நடந்து வந்தா கூட இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கலாம்ல. எங்க அவன்? இதோ இப்ப வரைக்கும் அவன் வரலன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்றது? இதோ 10த்துக்கு போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்ற. அத்தை, தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நான் தலையிடாம? இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு மேல வளகாப்பு செஞ்சா அது நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்டேன். இல்ல, எங்க அண்ணன் அதுக்குள்ள வந்துருங்க ஐயா.